அமைச்சர் ஐ பெரியசாமி விவகாரத்தில் எம்எல்ஏ விடுதியில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகன் செந்தில்குமாரின் அறையில் காலை முதல் சோதனை நடத்தியிருந்தார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். இந்த நிலையில் அந்த சோதனை நிறைவடைந்திருக்கிறது. வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு விவகாரத்தில் சென்னை திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை காலை 6 மணி முதலே நடைபெற்று வந்தது. அந்த வகையில் நிறைவரும் தருவாயில் இருக்கிறது பசுமை வழிச்சாலையில் இருக்கும் ஐ பெரியசாமியின் இல்லத்தில் நடைபெறும் சோதனை. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் நடக்கும் அந்த சோதனையும் நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், நிறைவு பெற்று விட்டதா? ஆவணங்கள் அல்லது வேறு ஏதேனும் கைப்பற்றப்பட்டதா? அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்கள்ல காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. சென்னையை பொறுத்தளவு அமைச்சருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய கிரீன்வே சாலையில காலை முதலே சோதனையானது நடைபெறுகிறது. அதே போல ஐ பெரியசாமியுடைய மகனும் சட்டமன்ற உறுப்பினருமான ஐ.பி. செந்தில்குமாருடைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் இருக்கக்கூடிய அறையில தற்போது காலை 11 மணிக்கு சோதனையை அமலாக்கத்துறை தொடங்கினார்கள். 7 மணிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து அறை பூட்டி இருந்ததால் ஏறக்குறைய 4 மணி நேரம் காத்திருந்தார்கள். பின்னர் செந்தில்குமாருடைய உதவியாளர் மூலம் அறையுடைய சாவியானது கொடுக்கப்பட்டது. இதனை அடுத்து 11 மணிக்கு அந்த அறையை திறந்து ஏறக்குறைய 7 மணி நேரத்துக்கு மேலாக அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டார்கள். சோதனையில் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் இருந்த சில பேப்பர்கள், அதாவது அந்த அவர் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பான சில கோப்புகள் இருந்ததாகவும் அந்த கோப்புகள் மட்டும் எடுத்து சென்றிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. ஏற்கனவே அத்துமீறி சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் உள்ளே நுழைந்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதும் ஒரு முக்கியமான விஷயமாக இந்த விவகாரத்தில் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மற்ற இடங்களில் சோதனை நடைபெறக்கூடிய நிலையில ஐ.பி. செந்தில்குமாருடைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதி அறையில் நடைபெற்ற சோதனையானது தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.